ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தூசியில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நீடில் நம்பர் 12 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜர்தூசி எடுத்துக்கலாம். ஜர்தூசி வந்து எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சாதி ஜர்தூசி எடுத்துக்கோங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எந்த ஜர்தூசியில் வேணாலும் போட்டுக்கலாம். அது வந்து 1 இன்ச்சில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு த்ரெட்டு வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி சுவிங் த்ரெட் எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டிச் வந்து பார்டர் டிசைனுக்கு, அவுட்லைன் டிசைனுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். சென்டரில் நீங்கள் பீட்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே வந்து நீடில் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்துகிட்டு ஜர்தூசி வந்து அந்த நீடிலில் வந்து கோர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோர்த்துட்டு அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் எதில் எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீடில் விட்டுரும். நீடில் இன்சர்ட் பண்ணி அதை வந்து 2ஆக மடங்கின மாதிரி அதுவே ஆகிடும். ஸோ ஃபோல்ட் பண்ணி அதுக்கு சென்டரில் வந்து நம்ம த்ரெட் எடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லேசி டைஸ் மாதிரியே கிட்டத்தட்ட வரும். பட் இது லேசி டைஸி கிடையாது. இது வந்து செயின் ஸ்டிச் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஜர்தூசியை நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு அதே த்ரெட்டுக்குள்ளே நம்ம விடுறோம். விடும்போது அதுக்கு பக்கத்தில் நீங்கள் எங்கே த்ரெட் எடுத்தீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணுற மாதிரி டிவைட் ஆகிடும். ஓகேங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஃபிங்கரில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா அழகாக அது வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் வச்சு பார்த்துட்டு த்ரெட்டை மேலே எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சரியாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து செயின் ஸ்டிச். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைனில் போடும்போது. இது வந்து நீங்கள் 1 இன்ச்சில் தான் எடுக்கணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. இது நீங்கள் வந்து 1/2 இன்ச்சில் எடுக்கலாம், 1/4 இன்ச்சில் எடுக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சைஸில். நான் வந்து ஏன் 1 இன்ச் எடுத்திருக்கேன்னா, பிகினர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க 1 இன்ச்சில் அப்படிங்கும்போது நம்ம 1/2 இன்ச் அப்புறம் 1/4 இன்ச் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஒரு சுகர் பீட், இப்போ ஒரு 1/4 இன்ச் அப்படின்னா சுகர் பீட் வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அப்படின்னா அதுக்கு பதிலாக 2 mm பீடு வச்சுக்கலாம். இப்போ வந்து 1 இன்ச்சுங்கும்போது நம்ம அதுக்கு பெரிய சைஸான 4 mm பீடு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி வைக்கும்போது இன்னும் அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரியே வச்சு ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஆன்லைன் ஆரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேங்க. நீங்களும் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நிறையவே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் டியூரேஷனும் கூட. ஓகேங்களா? உங்களுக்கு எனி டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி ஆரி மெட்டீரியல், ப்ரூச் ஒர்க் மெட்டீரியல் ஆல்சோ எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, அவ்வளோதான். ஸ்டிச் முடிஞ்சது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா லுக் வைஸில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.